ஹாய் ஹலோ காஃபி டைம் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம். நம்ம லைவில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் எப்படி மேக்கப் பண்ணுவீங்கன்னு சொல்லி. ரெகுலர் மேக்கப் ஆல்ரெடி நான் லைவ்லேயே ஒரு டைம் போட்டு காட்டிருக்கேன். வெளியே நார்மலாக ஒரு கோயிலுக்கோ இல்லை வெளியே ஷாப்பிங் மாலுக்கோ போகிறப்ப எப்படி போடுவீங்கன்னு கேட்டிங்க. சிம்பிளான மேக்கப் எப்படி போடலான்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம காஃபி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபேஸ் வாஷ் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் திருப்பி சொல்கிறேன். இது வந்து வீட்டில் ரெகுலராக போடுறதில்ல. ஏதாவது கோயிலுக்கோ இது மாதிரி வெளியே போகிறப்ப ஃபவுண்டேஷன்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஃபங்க்ஷன் டைமில் ஃபவுண்டேஷன் போட்டு போடுறப்ப தெரியாது. நார்மலாக ஒரு கோயில் ஒரு ஷாப்பிங் மால் போகிறப்ப அவ்வளோ மேக்கப் தேவையில்லை. அப்போதைக்கு இந்த சிம்பிளாக போட்டுக்கலாம். ஓகேவா? நான் வந்து லிப் பாம் போடுறேன். எப்போயுமே லிப் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் போடுறப்ப இதாக இருக்காது. அதனால் லிப் பாம் போடுறேன். லிப் பாம் போட்டாச்சு. அடுத்து வந்து நார்மலாக வீட்டில் இருக்கப்போ நான் போட மாட்டேன். என்னோடய க்ரீம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வெளியே போகிறதுக்காண்டின்னு சொல்கிறப்ப நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மாய்ஸ்சரைசர் போடுறேன். உங்களுக்கு நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். என்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்குது, நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு. இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க, 2 ட்ராப் தான். ரொம்ப போட்டிங்கனாலும் நல்லாவே இருக்காது மேக்கப்பு ஸ்கின்னுக்கு. நீங்கள் எது போட்டாலும் உங்களோட நெக்குக்கும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நெக்கு தனியாக தெரியும். அவ்வளோதான், மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. அவ்வளோதான். ஆக்சுவலாக சீரம் போடலாம். பட் வந்து நான் சீரம் நைட் டைமில் யூஸ் பண்ணுறதுனால போடுறதில்ல. மறந்துட்டு போட்டேன் மேக்கப். அதனால் நீங்கள் வந்து சீரம் வச்சுருந்தீங்கன்னா சீரம் யூஸ் பண்ணிட்டு போடுங்க. நான் இது வந்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி பான்ஸு எது வச்சுருந்தாலும் ஓகே தான், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுவும் அதே தான், சேம் 2 ட்ராப்ஸ். ரொம்ப டைம்லாம் ஆகாது, ரொம்ப சிம்பிளாக தான் போடுவேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. அவ்வளோதான், போட்டாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஐப்ரோ எடுக்காமல் உட்காந்துட்டேன். நெக்ஸ்ட் ஐப்ரோ. நான் ஐப்ரோ மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணி பழகிட்டேன். அதனால் ஐப்ரோ மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். நான் ஐப்ரோ பென்சில் 2 வச்சுருக்கேன். வீடியோ பார்த்து போடுறதுனால எனக்கு அந்தளவுக்கு கரெக்டாக போட வராது. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, ஒருத்தருக்கு ஃப்ரண்ட்டில் டார்க்காக வந்தால் பிடிக்காது. நான் இப்படி போட்டு பழகிட்டனால நான் அப்படியே போடுறேன். எனக்கு ஆல்ரெடி புருவம் நல்லா சேஃபாக தான் இருக்கும். அதனால் லைட்டாக டார்க் மட்டும்தான் பண்ணுவேன். ஐப்ரோ போட்டிங்கனாலே நீங்கள் அழகாயிருவீங்க. ஓகே, ஐப்ரோ போட்டாச்சு, ஃபினிஷ். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பவுடர் யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன்னா இப்போ ரீசன்ட் டைமில் வந்து நான் இந்த பான்ஸோட ரோஸ் பவுடர் ஒன்று வாங்கினேன். அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இதை இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். நான் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறேனோ அதை தான் யூஸ் பண்ணுவேன். அதை வந்து ஃபஸ்ட் லைட்டாக, ரொம்ப வேண்டாம், ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு ரொம்ப லைட்டான மேக்கப் தானே. நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் அதையும் நெக்குக்கும் யூஸ் பண்ணிடுங்க, கவர் பண்ணிடுங்க. இல்லைன்னா நம்ம ஃபேஸும் நெக்கும் திரும்ப சொல்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகே, அவ்வளோதான். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் போட்டு எப்படி நான் வந்து வெளியே கிளம்புவேன் அப்படின்னு
ப்ராப்பரான அந்தளவுக்கு நம்ம பியூட்டிஷியன் கிடையாது. அதனால் நான் எப்படி வெளியே கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டோன் இருக்கும். நான் பாதியை கரைச்சிட்டேன். நம்ம ஸ்கின்னுக்கு என்னவோ அதோட காம்பேக்ட் பவுடர் ரொம்ப லைட்டாக ரொம்ப வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் போடாமல் காம்பேக்ட் பவுடர் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா பப்புன் மாதிரி ஆயிடுவீங்க. அதனால் ரொம்ப லைட்டாக. ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து ஐஷேடோ. ரொம்ப டார்க்காக போடக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் போடக்கூடாது. நான் இந்த ஒரே நியூடு தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நம்ம போட்டிருக்க மாதிரி இருக்கக்கூடாது, ஆனாலும் பார்க்க கொஞ்சம் கண்ணு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்கள், இந்த ஸ்கின் கலர் தான் லைட்டாக மெரூன் மாதிரி டோனு. நான் கையில் தான் யூஸ் பண்ணுவேன், ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கை தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ப்ரெஷ்ஷு கம்ஃபர்ட்டாக இருந்தால் ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ப்ரெஷ்ஷு மட்டும் யூஸ் பண்ணாமே போட மாட்டேன், போடுவேன், ப்ரெஷ்ஷும் யூஸ் பண்ணுவேன். எதுக்கு ப்ரெஷ் யூஸ் பண்ணுவேன்னா, நான் என்ன கலர் போடுறேனோ அதையே எடுத்து இந்த கண்ணுக்கு கீழேயும் லைட்டாக போடணும். அப்போ தான் உங்கள் கண் வந்து ஹைலைட்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்ட மாதிரியும் இருக்காது, ஆனால் போடாத மாதிரியும் இருக்காது. லைட்டாக அந்த இதாக இருக்கும். அதில் போட்டால் போதும். கடைசியாக நம்ம இப்போ காஜல் போட்டோம். அடுத்து வந்து நம்ம காஜல், நீங்கள் என்ன பிராண்டு, உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். காஜல் போடுறோம். காஜலும் சேம் தான். ஃபஸ்ட்டெல்லாம் நான் டார்க்காக போடுவேன், அப்புறம் பார்க்க நல்லா இல்லைனாங்க. அதோட டார்க்னஸ் ரொம்ப டார்க்காக போடுறதில்ல, ரொம்ப லைட்டாக போட்டுக்குவேன். அது தீந்துருச்சு வேறு. ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க தவிர்த்து மீதி யார் யூஸ் பண்ணாலும் காஜல் போடுறப்ப கண்ணு கலங்க தான் செய்யும். ஒரு 2-3 டைம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் தெரியாது. ரொம்ப லைட்டாக தான் போடுறேன், உங்களுக்கே பார்த்தா தெரியும். போட்ட மாதிரியும் இருக்கக்கூடாது, போடாத மாதிரியும் இருக்கக்கூடாது. மேலே மட்டும் நல்லா டார்க் பண்ணிக்குவேன், இங்கே கீழே ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப லைட்டாக ஒரு கோடு தான் இருக்கும், ரொம்ப டார்க்காக தெரியாது. ஒரு நிமிஷம். கண்ணு கலங்குச்சுன்னா நமக்கு அங்கே ஒட்டாது. ஓகே, அடுத்து மஸ்கரா. நீங்கள் காஜலே போடலனாலும் ஓகே தான், நீங்கள் மஸ்கரா மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கண் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். நீங்கள் வேறு எதுவுமே போட தேவையில்லை. என்னதில் வந்து முடியை நல்லா அடர்த்தியாக காட்டவும் மஸ்கரா 2 ப்ரஷ்ஷுமே என்னோடய ஒரே இதில் இருக்குது. நான் மார்ஸ் பிராண்டு யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் 2மே ஒன்றா போட்டுக்குவேன். மேக்ஸிமம் முடியை நான் இது சரி பண்ண மாட்டேன். மேலே இருக்க ஐலாஷ் அந்த முடியை மட்டும்தான் நல்லா கோல் பண்ணிவிடுவேன். எனக்கு நார்மலாகவே நான் ஓரளவுக்கு முடி இருக்கும். ரொம்ப குட்டி கண்ணாக இருந்தால் மட்டும் காஜல் நல்லா டார்க்காக போடுங்க, இல்லைன்னா நீங்கள் டார்க்காக போடாதீங்க. என்னையை பொறுத்த வரையும் உங்கள் கண் ரொம்ப முட்டை கண்ணாக தெரியும். உங்களுக்கே இப்போ தெரியும், நம்ம கேமரா அந்தளவுக்கு கிளியர் இல்லை. கேமரா கிட்ட க்ளோஸ் பண்ணி காட்ட நமக்கு ஆளும் இல்லை, நம்மளே ஓனாக போடுறனால. ஓகே ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேன் நான். ஐலைனர் வேணும்னா லைட்டாக போடுவேன், ஆனால் நார்மலாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கெலாம் ஐலைனர்லாம் போட்டால் ரொம்ப ஜாஸ்தியாக தர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். அதனால் நான் போட மாட்டேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் போட்டுக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லிப்ஸ்டிக்கும் சேம் தான். உங்களுக்கு என்ன கலர் ஒத்து வருமோ அது போட்டுக்கோங்க. ரொம்ப டார்க்காக போடாதீங்க. நம்ம ஆல்ரெடி
லிப்ஸ்டிக் முன்னாடி நம்ம லிப் பாம் போட்டாச்சு. அது ஓகே தான், ஓரளவு பிங்காக இருக்கும். இருந்தாலும் லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டாலே நம்ம அழகாயிரும். போட்டாச்சு. அடுத்து பொட்டு. பொட்டு வைக்கிறோம் நம்ம. பொட்டு வச்சதுக்கப்புறம் மேரீடுனா வைக்கலாம். நமக்கு வந்து குங்குமம் வச்சாதான் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீலாக இருக்கும். அதனால் நான் எப்பயுமே வந்து குங்குமம் வச்சிடுறது. அதனால் குங்குமம் வைக்குபவர்கள் வைக்கலாம், வேணாம் என்பவர்கள் விட்டுடலாம். நான் இவ்வளோ போல்டாக வைக்க மாட்டேன். எனக்கு வந்து கேமராவை பார்த்து வைக்க தெரியல, ரொம்ப குட்டியாக தான் வைப்பேன். ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ கடைசியாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கீங்க. ஃபவுண்டேஷன் க்ரீம் ஹெவியாக அதெல்லாம் எதுவும் இல்லைனால உங்களுக்கு இப்படியும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்வெட் ஆகிறப்ப மேக்கப் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம காம்பேக்ட் பவுடர் போட்டிருப்போம் ஓரளவுக்கு இதாக. இருந்தாலும் நல்லா ஸ்டே ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் மேக்கப் ஃபிட்னர் யூஸ் பண்ணியே ஆக வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டே ஆகும் இந்த மேக்கப். அவ்வளோதான், முடிஞ்சு. இவ்வளோதான். அம்மா வந்து வெளியே நீங்கள் கிளம்புறப்ப இந்த அளவு நீங்கள் மேக்கப் போட்டாலே ரொம்ப க்யூட்டாக அழகாக எலிகெண்ட்டாக இருப்பீங்க. இதுவே சூப்பராக இருக்கும். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு மேக்கப் போடணும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டணும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அதை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட என்னென்ன மேக்கப் பொருள் இருக்குன்னு கேட்டிங்க. அதையும் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து அதிகமாக மேக்கப் போடுறவங்களுக்கு இது வந்து மேக்கப்னே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சுத்தமாக நான் மேக்கப்பே போட மாட்டேன், ஆனால் எனக்கும் ஆசையாக இருக்குது வெளியே போகிறப்ப போடணும் அப்படின்னு சொல்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, தேங்க்யூ. நம்ம வீடியோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம சேனலை திருப்பி சொல்ல, நம்ம காஃபி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.